சார். வெரிஃபிகேஷன் சொன்னதுக்கு நன்றி. என்ன இஷ்யூக்காக தான் ஊபருக்கு கால் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ மேம் ட்ரிப்புக்கு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் மேடம் கொடுக்குறீங்க? சார் கிலோமீட்டருக்கு ஃபிக்ஸ்டு ஃபேர் கிடையாது சார். பீக் ஹவர் காலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே, ஈவினிங் 4 to 8 இந்த சமயத்தில் ட்ரிப் எடுக்கிறீங்கன்னா 14 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் வரும். நான் பீக் ஹவரில் 14 ரூபாய் கம்மியாக போயிட்டு இருக்கு சார். 14 ரூபாய் கம்மியாக போகுது. எதனால மேம் 14 ரூபாய் கம்மியாக போகுது? எங்களோட வண்டி ஃபேரு, எங்களோட மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களா மேம்? கஸ்டமர் அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லைங்களே, நாங்கள் கொடுக்கலையே. கஸ்டமர் எப்படி சொன்னாங்க, நாங்கள் சொல்ல முடியும்? கேஸ் நீங்கள் போடுறீங்கன்னு தான் சொல்கிறாங்க மேம். கேஸ் அவங்ககிட்ட கேளுங்க. இல்ல நீங்க சொல்ற பதில் அந்த மாதிரி தான் இருக்கு. 14 ரூபீஸ் கீழனா கவர்மெண்டோட ஃபிக்ஸட் பிரைஸ் எவ்வளவு மேம்? கவர்மெண்டோட ஃபேர் வந்து ஊபர்ல அசைன் பண்ண முடியாது சார். அது வந்து நீங்க ஓனா எடுக்கிற ட்ரிப்புக்கு. அதுதான் நீங்க கவர்மெண்ட் ஃபேர் யூஸ் பண்ணணும். அப்ப கவர்மெண்ட் மீறி நீங்க செய்வீங்களா? இல்ல, கவர்மெண்ட் வந்து அப்படி ரூல் போடலீங்க. நாங்க போற ஃபேர் தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல் போடலீங்க. ஒரு நிமிஷம், நீங்க போடுற ஃபேரை வாங்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் இல்ல, நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேம். நீங்க போடுற ஃபேரை போடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லன்னு சொல்றீங்களா, இல்ல கவர்மெண்ட் ஃபேரை தான் நீங்க போடணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுங்க? கவர்மெண்ட் போடுற ஃபேர் தான் ஊபர் யூஸ் பண்ணனும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலையே சார். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல, அதனால கவர்மெண்ட் ஃபேரை விட நீங்க கம்மியா வாங்கலாம். பீக் ஹவர்ல அதை விட அதிகமாக தான் சார் கொடுக்குறோம். 20 ரூபா வரைக்கும் கொடுக்குறோங்களே. ஏன் மேம், எதனால இந்த வேரியேஷன்? ஊபர்ல அந்த ஃபேர் தான் சார் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இல்ல மேம், இப்ப ஈவினிங் டைம் நான் ஓட்டல, நான் மார்னிங் தான் ஓட்டுறேன். இல்ல எனக்கு நான் 3 மணி வரைக்கும் தான் நான் ஓட்டுறேன். ஸோ அப்ப நான் வந்து 12 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு ஓட்டலாமா மேம்? சார் ஊபர்ல அந்த ஃபேர் கொடுக்குறாங்கன்ற பட்சத்துக்கு உங்களுக்கு ஃபேவரா இருந்தா எடுக்கலாம் சார். எப்படி மேம்? ஊபர்ல அந்த ஃபேர் தான் சார் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தா எடுங்க. அதுதான் சொல்றேன். இப்போ 14 ரூபாய்க்கு கீழனா எவ்வளவு கொடுத்துருக்கீங்க சார்? 14 ரூபா வரும், 13 ரூபா வரும், 12 ரூபா வரும். ஃபிக்ஸ்டு ஃபேர். ஏன் எதனால 12 ரூபாய் எப்படி மேம்? அதாவது என் வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் ஒரு நாளைக்கு 300 ரூபா ஆகுது, மாசம் 90,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த ஃபேர்லாம் எப்படி மேம் நாங்க கஸ்டமர்ட்ட வாங்குறது? நாங்க அதிக சார்ஜஸ் வாங்கிக்கலாமா? இஃப் தேர் இஸ் எனி ரூல் டு நீங்க அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணா ஐடி பிளாக் பண்ணுவாங்க. இப்ப நான் கேட்கிற ரூல் உங்களுக்கு புரியுதா மேம்? இப்ப கவர்மெண்ட் ரூலை தாண்டி கவர்மெண்ட் போட்ட ஃபேரை விட கம்மியா நீங்க கொடுக்குறீங்களே, ஹூ டேக் அகைன்ஸ்ட் யூ மேம்? புரியல. உங்களுக்கு ஆப்போசிட்டா யார் மேம் ஆக்ஷன் எடுக்குது? இப்ப கவர்மெண்ட் போட்ட ஃபேரை விட நான் கம்மியா வாங்குவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நான் கஸ்டமர்ட்ட அதிகமா வாங்குறேன்னு கேட்டா நீங்க கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணா நாங்க உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்போங்கிறீங்க. இப்போ உங்க மேல யார் ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு நான் கேட்கிறேன். இப்போ அதே தான் பதில் நீங்க சொல்றீங்க. அதாவது நான் கவர்மெண்ட் கொடுக்கறத விட நாங்க கம்மியா பாலிசியில நீங்க ஊபர் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்கன்னும் போது ஊபர் பாலிசியை தான் சார் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஊபர் பாலிசி உங்களோட பாலிசியை நான் கேட்கல மேம், நல்லா கேளுங்க. உங்களோட பாலிசியை நான் கேட்கல. கவர்மெண்ட் ஒரு கிலோமீட்டருக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணி இருக்கு ரேட் மேம், அதை சொல்ல முடியுங்களா உங்களால? 14 ரூபாய். 14 rupees. 18 ரூபா மேம். ஆர்டிஐ ஆக்ட்ல உங்களுக்கு ரூல் காட்டட்டுமா? ஆர்டிஐ ஆக்ட்ல உங்களுக்கு ரூல் காட்டட்டுமா? 18 ரூபாய். ஓகே, 18 ரூபாய். ஓகே, நீங்க 12 ரூபாய் எப்படி மேம் கொடுப்பீங்க? 6 ரூபாய் வேரியேஷன் எப்படி மேம் வரும்ல? அதுதான் சார் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். கவர்மெண்ட்ல வந்து ஊபருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு தரணும்னு ரூல் எடுத்துட்டு வரல. கவர்மெண்டோட ஃபேர் 18 ரூபாய். அது நீங்க ஓனா எடுக்கிற ட்ரிப்ல நீங்க வாங்கலாம் 18 ரூபாய். ஊபர்ல இந்த ஃபேர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஊபர் வந்து கார்பரேட் கம்பெனிஸ் வந்து அடித்தட்டு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு இல்லையா மேம்? கரெக்ட் இல்ல, எங்க சைடுல இருந்து இந்த ஃபேர் தான் போயிட்டு இருக்கு. இல்ல உங்க பாதிக்கக்கூடிய விஷயம் நான் சொல்ல முடியாது. எங்களுக்கு பாதிக்கக்கூடிய விஷயம் தானே மேம் இது? சரி, ஓகே மேம். இப்ப நீங்க இந்த பேசுற இந்த விஷயம் இது எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாதுன்னு பாக்குறீங்களா? ஒரு சின்ன ஒரு காமிக்கட்டுமா? நாங்களா அடித்தட்டு மக்கள், நாங்க வாடகை எடுத்து ஓட்டுறோம். கவர்மெண்ட் ஃபேரை தாண்டி 6 ரூபாய் கம்மியா தான் கொடுப்பேங்கிறீங்க. அப்ப நான் கஸ்டமர்ட்ட அதிகமா கேட்டா நீங்க ஆக்ஷன் எடுப்பேங்கிறீங்க. அப்ப கவர்மெண்டோட ஃபேரை விட நீங்க கம்மியா கொடுக்குறீங்க, கவர்மெண்ட் உங்களை மேல ஆக்ஷன் எடுக்கலாமா? ஓகே சார், எங்க சைடுல இருந்து என்ன ஃபேர் கொடுக்குறோம் அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படிங்களா? சரி, ஓகே மேடம். இப்போ நீங்க பேசுனது இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு இனிஷியலா அகைன்ஸ்டா ஒரு பெரிய ஒரு விஷயம் நாங்க பண்ண போறோம், பாருங்க. சரிங்களா? இங்க என்ன ரெவல்யூஷன் நாங்க ஆரம்பிக்க போறாங்கிறத நீங்க பாருங்க. சரிங்களா? 12 ரூபாய் கொடுக்குறேன் நீங்களே சொல்லியிருக்கீங்க ஊபர் சைட்ல இருந்து. அது எப்படி கொடுப்போம்னு நான் சொல்லல.
நீங்க சொன்னது 14 ரூபாயில ரெக்கார்ட்ல இருந்து 20 சார் எதுவும் ரெக்கார்ட் தான். நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆமா அது மேம், ப்ராப்ளம் இல்லை. 13 என் ரூபாய்க்கு காலம் கொடுக்குறேன், ரெக்கார்டிங் கால் தான். 13 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஆமா மேம், நீங்க சொன்னதான் நானும் ஆமா. சொல்றேன். ரெக்கார்ட் வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் 13 கேட்க ரூபாய்க்கு வந்து இருக்கும். இந்த ஃபேரும் வரும்னு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது 12 ரூபாய் எப்படி மேம் வரும். 12 நான் ரூபாய் இல்லைன்னு எப்படி சொல்லல. வரும்னு நான் கேக்குறேன் ஓகேங்களா? மேம். அது எப்படி மேம் இவ்வளவு லோ ஃபேர் எப்படி வரும்? உபர்ல அப்ப நம்ம கொடுக்குறாங்க. ஆட்டோ ஓட்டுறதா இல்லையா? உபர்ல ஏன் கொடுக்குறாங்கன்னு கொடுக்குறாங்க. கேக்குறேன். ஏன் கொடுக்குறாங்கன்னு கேக்குறேன் மேம். ஏன் கொடுக்குறாங்கன்னா உபரோட பாலிசில இப்போதைக்கு அந்த ஃபேர் தான் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? 12 ரூபா அப்டேட் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? 14 ரூபாய் 20 ரூபா வரும். 12 13 ரூபா வரும். 12 13 ரூபா. அதனால நாங்க என்ன கேக்குறோம்னா இந்த வேரியேஷன் எதனாலன்னு கேக்குறேன். வேரியேஷன் இருந்தாலும் எங்களுக்கு டீடைல் சொல்ல மாட்டாங்க சார். ஊபர்ல என்ன பாலிசியோ அவங்க அதை அப்டேட் பண்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் to பண்றேன். convey the message to the consumer மேம். ஓகே. அப்ப நீங்க தான் கன்வே பண்ண முடியும். இது ரெடி டு எஸ்கலேட் எனி பர்சன் நீங்க எஸ்கலேட் பண்ணுங்க நான் பேசுறேன். இவ்வளவு அமௌண்ட் போயிட்டு இருக்குன்னும் போது என் சைடுல இருந்து அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். எதுக்காக இந்த ஃபேர் கொடுக்குறாங்கன்னு டீடைல் இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்க இல்லையா, நான் இப்ப கஸ்டமர் எனக்கு 12 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு 12 ரூபா எனக்கு சரியா வராது. ஏன் வண்டி எல்பிஜி வண்டி எனக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கு. அப்ப நான் கூட கஸ்டமர்ட்ட கேட்கலான்னு கேட்டப்ப கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணா நாங்க ஆக்ஷன் எடுப்போம் நீங்க சொல்றீங்க இல்லையா? இஸ் தட் ரைட்? உங்க பாலிசி நீங்க சொல்றீங்க. ஊபர் ஃபேரை விட நீங்க அதிகமா கஸ்டமர் கிட்ட வாங்கியிருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்து இப்ப நான் அதுதான் மேடம் ஐடி பிளாக் ஆயிட்டு போற ஒரு பிரச்சனை. நான் ஆட்டோ ஓட்டி போட்டு வேற பாத்துட்டு போவேன். ஐ எம் நாட் அன் டிரைவர். கேட்டீங்களா? எனக்கு இதுதான் வேலைன்னு கிடையாது. நீங்க ஐடி பிளாக் பண்ணிட்டா இந்த உலகத்துல வேற வேலையே இல்ல ஒரு வருஷம் சூசைட் பண்ணி செத்துருவான்னு கேட்டீங்க. நான் அப்படி சொல்லல சார். நீங்க கேட்டதுக்கு தான் நான் டீடைல் சொன்னேன். உங்க ஐடியா பிளாக் பண்ணிட்டா ஒரு குடும்பம் உங்களுக்கு வீணா போயிடும். அந்த ஐடியா வச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க வந்து உங்க ஐடியா பிளாக் பண்ணிடுவோன்னு ஒருத்தரை வந்து பிளாக்மெயில் பண்ணி இந்த விஷயத்த செய்ய வைக்கிறீங்களா? இல்ல அடித்தட்டு மக்களை அடி பண்ணிய வைக்கிறீங்களா? எனக்கு புரியல. ஒரு கஸ்டமர் ஊபர் டிரைவர் யூஸ் பண்றாங்கன்னா ஆமா மேடம், இந்த ஃபேர் வாங்கணும்ன்றது பேஸ் பண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதை விட நீங்க அதிகமா கேக்குறீங்கன்னும் போது அவங்க இந்த ஆப் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே மேடம், உங்களுக்கு உங்க சைடோட இஷ்யூ நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு ஆப் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றத சொல்றீங்க. ஓகே, உங்க சைடுல உங்க பாலிசிஸ்ல நீங்க பேசலாம். கரெக்ட். ஓகே, இப்போ என்னோட வண்டிக்கு இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் எனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் இருக்கு. சரிங்களா? ஊபர்ல பைக் டாக்ஸி கொடுக்குறீங்க இல்லையா மேம்? பைக் டாக்ஸி இருக்கு. பைக் டாக்ஸி இருக்கு. பைக் டாக்ஸிக்கு எனி மெயின்டெனன்ஸ் ஏதாவது இல்ல மேம்? எஃப்சி இல்ல ஒரு எஃப்சி பண்றீங்க? எஃப்சி ஆப்ஷன் இருக்கா மேம் பைக்கு? இல்ல. எல்லோ போர்டு பண்றீங்க? ஒயிட் போர்டு. ரோட் டாக்ஸ் இருக்கு? பிளாட்ஃபார்ம் ஃபீ பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன மேடம்? ஊபருக்கு அவங்க பிளாட்ஃபார்ம் ஃபீ பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. மோட்டார் பைக் பிளாட்ஃபார்ம் ஃபீ பே பண்ணிட்டோம் மேம். நான் கேட்கறது ரோட் டாக்ஸ் ஃபார் த கமர்ஷியல் வெஹிக்கிள்னு அதுக்கு தனியா இருக்கா? இல்ல இல்ல. ஏன்னா அவங்க ஒயிட் போர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. How is it will be running as a commercial vehicle as a bike? கவர்மெண்ட்லயே அதுக்கு அப்ரூவல் இன்னும் ஸ்டாப் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஓகே தான் இருக்காங்க. அப்ரூவல் ஸ்டாப் பண்ணலன்றது நீங்க சொல்றீங்களா? you have any approval certificate? இல்ல, சர்டிபிகேட் இல்ல. இதுக்கு எதுவும் அப்ரூவல் சர்டிபிகேட் இல்ல. அப்ப this is an illegal, you know? இல்ல. ஒரு விஷயம் லீகல் இல்லன்னு சொல்றப்ப இல்லீகல் தான் சார் இருக்கு. இல்ல மேம், நான் கேக்குறது என்னன்னா உங்களுக்கு நீங்க பைக் டாக்ஸி இல்ல மேம், இல்ல உங்களுக்கு லீகலா நீங்க பைக் டாக்ஸி ரன் பண்ணலாம்னு உங்களுக்கு சர்டிபிகேட் அப்ரூவல் இருக்கா? பட் ஸ்டாப் பண்றதுக்கு எந்த ஆப்ஷனே இல்ல சார். ஸ்டாப் பண்றதுக்கு முடியாது இல்லைங்களா? சரி, ஓகே மேம், நீங்க கட் பண்ணுங்க. நான் சிஎம் செல்ல இந்த ரெக்கார்ட் கொடுக்குறேன். இதை நான் எங்க நான் ஃபார்வர்ட் பண்ணணும் தெரியும். நீங்க இவ்வளவு தைரியமா இதை நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா? எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம் மேடம். தேங்க்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஓகே சார்.